கொள்ளிடத்தில் குத்தாலம் பகுதி தனியார் நிதி நிறுவன மேலாளரை கைது செய்ய கோரியும் இதனை வற்புறுத்தி போராடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில மாவட்ட நிர்வாகிகளை கைது செய்ததை கண்டித்தும் கொள்ளிடம் கடைவீதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட துணை செயலாளர் நேதாஜி தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியம் கடலங்குடி ஊராட்சி கீழத்திருவை சேர்ந்த முனிசாமி என்பவர் தனியார் நிதி நிறுவனத்திடம் வீட்டுக்கடன் வாங்கி தவணை முறையில் செலுத்தி வந்துள்ளார். கடைசி 2 தவணைகள் மீதமிருக்கும் நிலையில் 2ஐயும் சேர்த்து செலுத்த வேண்டும் என்று நிறுவன மேலாளர் வற்புறுத்தியதால் மன உளைச்சலால் முனிசாமி தூக்கு போட்டு இறந்துள்ளார். இதற்கு நீதி கேட்டும் அவரது சாவுக்கு காரணமான சம்பந்தப்பட்ட தனியார் நிதி நிறுவன மேனேஜரை கைது செய்ய கோரியும் குத்தாலத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில உறுப்பினர் சாமுவேல் ராஜ், மயிலாடுதுறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. இதனை கண்டித்தும் சாலை மறியல் போராட்டம் நடந்தது. கொள்ளிடம் ஒன்றிய முன்னாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ஜீவானந்தம், ஆச்சாள்புரம் கிளை செயலாளர் நடராஜன் உட்பட நிர்வாகிகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். சுமார் அரை மணி நேரம் நடந்த போராட்டத்தை ஆனைக்காரன் சத்திரம் இன்ஸ்பெக்டர் ராஜா மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் கலைந்து சென்றனர். அவர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி போராட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். கம்யூனிஸ்டுகள் ஓய மாட்டோம். அப்புறப்படுத்து, 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 அப்புறப்படுத்து. அதிக வட்டி வாங்கிக் கொண்டு மக்கள் உயிரை பறிக்கின்ற ஒழுக்காடன் என்ற பெயரில் வீட்டுக்காடன் என்ற பெயரில் மாட்டு லோனு என்ற பெயரில் மக்களை சுரண்டுகிற மைக்ரோ பிரான்சைஸ் ஆலை செய். காவல்துறையே விடுதலை செய். போராட்டங்கள் தீவிரமாகும். அஞ்ச மாட்டோம். கம்யூனிஸ்டுகள் அஞ்ச மாட்டோம். விடுதலை செய்ய வீடு. வீதி தோறும் கம்யூனிஸ்டுகள் நீதி கேட்டு களத்திலிருந்து போராடுவோம். இறந்து போன உயிருக்கு நீதி கேட்டு போராட்டம். எங்கள் தோழரை கைது செய்த காவல்துறையை கண்டித்து கோட்டாட்சியரை சிபிஐஎம் போராட்டம். மாவட்டத்தோறும் போராட்டம். இறந்து போன முனுசாமிக்கு நீதி கேட்டு போராட்டம். உள்கடன் தொல்லையால் தற்கொலை செய்து மாண்டு போன ஏழை எளிய தொழிலாளி சீனிவாசா, ஏழை எளிய தொழிலாளி முனுசாமிக்கு நீதி கேட்டு போராட்டம். விடுதலை செய்.